பகல் எமக்கு இறை தேடி வேதனையால் அகப்பட்டு வெந்து விழக்கடவேனை சாதி குலம் பிறப்பறுத்து சகமறிய எனையாண்ட ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சுவை. கரெக்டா நான் பேசுனதுக்கும் திடீர்னு இந்த பாடல் ஞாபகம் வந்ததா? சரிங்க. பெரிய விஷயம் இல்ல. லோகநாதனையா நமச்சிவாக, தேன்மொழியம்மா தேன்மொழியம்மா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க கண்ணு. இல்ல சும்மா சோறு சோறு சோற விட்டு வெளியே உடனே வர முடியலன்னு இருந்தாப்புல. நாங்கெல்லாம் சோத்துக்கு அடிமைன்னு, நீங்க மட்டும் இல்ல மணிவாசகர் சோத்துக்கு அடிமையா தான் இருக்காரு. பாதி எனும் இரவுறங்கி பகலே மக்கே இறை தேடி பகல் முழுக்க சோத்துக்காக தேடி அலைந்து வேதனையில் அகப்பட்டு வெந்து விட கடவேனை சாதிகுலம் பிறப்பறுத்து சகமறிய எனையாண்ட ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சு. அதனால கையில சோத்து கலையிறதெல்லாம் தப்பு கிடையாது. சாப்பாடு ஏற்பாடு பண்ணாதான் கிளாஸ்ன்னு. அங்க என்ன கொடுமைன்னா, நான் எங்கேயாவது வகுப்பு எடுத்தேன்னா சோத்துங்கிற எண்ணமே யாருக்கும் வர்றதில்லை. அது இடிபி கிளாஸா இருந்தாலும் சரி, ஆன்மீக வகுப்பா இருந்தாலும் சரி. அன்னைக்கு ஒரு கருத்தரங்கத்துக்கு சேலத்தை கூட்டி போயிருந்தாங்க. அங்க போயிட்டு ஒரு எளிமையான கருத்து, உணவு உடலுக்கா ஆன்மாவுக்கா அப்படி. நீங்க என்ன சொல்லுவீங்க கைலாஸ்? உடலுக்கா உயிருக்கா உணவு? ஐயா உணவு உடலுக்கு தாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. பாலசுமணியா நமச்சிவாய. பெரியப்பா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய நம்ம திருச்சிதம்பரம் ஐயா திருவடி வணக்கம். நமச்சிவாய வாழ்க. உணவு நம்ம உணவுன்னு இவரு பகல் எமக்கு இறை தேடிங்கிறாருல்ல கைலாசு. ஆமாங்கய்யா. இறைங்கிறது உடலுக்கா உயிருக்கா? ஐயா ஆரம்பத்துல உணவு அப்படிங்கிறது உடலுக்கா இருக்குங்கய்யா. அதுக்கெல்லாம் வேண்டாம். உணவு உடலுக்கா உயிருக்கா? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உயிருக்குங்கய்யா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுக்கும் இல்லைங்கய்யா. அதெல்லாம் சும்மா அந்த கதையெல்லாம் அடிக்கூடாது. உணவு உயிருக்கா உடலுக்கா? உணவு உடலுக்கு தாங்கய்யா. அப்புறம் பணத்து முன்னால சோறு வச்சா சாப்பிட மாட்டீங்கள? அது அப்போ உயிருக்கானதுங்கய்யா. உயிர் அப்ப உயிர் இருந்தாதான் இந்த உடல் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப உடல் உணவு சாப்பிடுதா, உயிர் உணவு சாப்பிடுதா? உடல் தாங்கய்யா சாப்பிடுது. அது எப்படி நம்புறது? அதான் வாய் வழியா சாப்பிட்றோம்லங்கய்யா. அது எங்களுக்கும் தெரியும். என்ன உயிர் ஆற்றல் பெற உணவை உடல் உண்கிறது. ஆமாங்கய்யா. ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுவனுக்கும் ஏமா புடைத்த அது கூட உயிர் அவனை பாவம் சோறு இல்லாத சிவனேன்னு கிடக்குறான். அவங்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு சோறு இல்லாத எப்படி கிடக்குறான்? சிவனேன்னு கிடக்குறான். அதனால பாதியனும் இரவுறங்கி பகலைமைக்கு இறை தேடி வேதனையால் அகப்பட்டு வெந்து விழக்கடவேனே சாதி குலம் பிறப்பறுத்து சகமறிய எனையாண்ட ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சு. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. அதுக்கு என்னங்க விளக்கம் அந்த வரிகளுக்கு? இப்படியெல்லாம் நான் இருந்தேன் கைலாஸ் மாதிரி. இரவெல்லாம் தூங்கி பகலெல்லாம் நம்ம கைலாசு நான் சொக்கர் இது மாதிரி ஆட்களை போல நானும் இறை தேடி எவ்வளவு விடியாம சம்பளம் கட்டுப்படி ஆகல, அது கட்டுப்படி ஆகலன்னா வெந்து மனவேதனைப்பட்டு இருந்த என்னை சாதி குலம் இதையெல்லாம் அறியாமல்
எதையுமே பார்க்காம சாமி என்னை ஆண்டு கொண்டார். ஆதியாகிய பரம்பொருள் ஆண்டு கொண்டது. எப்படி ஆண்டு கொண்டது? அங்கதான் இருக்கு நம்ம இன்றைய இதுக்கான பதில் இங்கதான் இருக்கு. இந்த ஒரு கேள்வியில தான், இந்த ஒரு பதிகம் தான் மற்றதற்கெல்லாம் தலையாய பதிகம்னு சொல்லுவாங்க. என்ன? மன்னதனில் பிறந்து எய்து மாண்டு விழக்கடவேனே, எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ. வியப்பு இல்லை. இங்க பாதி இரவு உறங்கி மீதி நேரம்லாம் சோத்துக்கு தேடி அலைந்து கட்டுப்படி ஆகாம சாப்பிடக்கூட நேரம் இல்லாம உழைச்சி உடல் சோர்ந்து விளக்கிருந்த எண்ணெய், இவன் என்ன ஜாதி என்ன குலம், கறி திங்கிறானா கறி திங்கலையா, அதா இதா எல்லாம் பார்த்து அந்த அந்த சாதிக்கேற்ற குலம் குலத்திற்கேற்ற பிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம இந்த உலகமெல்லாம் என்னை கண்டார் வணங்கு மன்னம். அந்த ஆதி பரம்பொருளை என்னை எப்படி ஆண்டு கொண்டது? நான் எப்படிப்பட்டவன்? இந்த மண்ணிலே பிறக்கிறேன், வளர்கிறேன், உணவுங்கிறேன், குட்டி போடுகிறேன், செத்து போயிடறேன், அவ்வளவுதான். பெரும்பாலும் இதுதான் நிகழ்வு. பிறக்குது சுத்தமா சோத்துக்கான கல்வி மட்டும்தான் இன்றைய தலைமுறையில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி வைக்கிறாங்க. எங்க தலைமுறை பரவாயில்ல, தெரியும், கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஏங்க கோயில் பிள்ளைய கூட்டி வரலன்னா டியூஷன் போயிருக்காங்க, படிக்கணும் இல்லை. அப்புறம் கோல் சரியில்லை, நாள் செல்லுன்னு பிள்ளை மக்கு பிள்ளையா இருந்தா கோயில் கூட்டிட்டு ஓடியாருவாங்க. இப்படித்தான் பெரும்பாலான வாழ்க்கை போகுது. மன்னதனில் பிறந்தைத்து இங்க எதுக்கு பிறந்தமோ அதை மறந்து விட்டு இந்த பகல் பொழுது முழுக்க பொருள் தேடி இறை தேடி அலைந்து விட்டு செத்து போற எண்ணெய். என்ன அவர் பற்றி அவர் எண்ணமே எனக்கு கிடையாது. அந்த ஆளை நினைக்கிற எண்ணமே எனக்கு வராதுப்பா. இருந்தாலும் கூட அந்த எண்ணமில் அவரை பற்றிய எண்ணம் இல்லாத என்பால் அன்பு கொண்டு அருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து. எதுக்கு சுண்ண வெந்நீர் அணிவித்தார்? ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு கைலை வாத்தியம் வாசிக்கிட்டு சங்கூதிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு உடம்பெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு போற இடத்தெல்லாம் ரகலை பண்ணிட்டு தெரியவா? அதுக்கு அல்ல, தூய் நெறியே சேரும் மண்ணும். எதுக்கு சுண்ண வெந்நீர் அணிவித்தார்னா, தூய்மையான ஒழுக்கம் மிகுந்த பலரும் நம்மை கண்டால் வணங்கக்கூடிய ஒரு தூய்மையான இந்த சைவ நன்னெறியிலே சேரும் மண்ணும் அண்ணல் எனக்கு அருளியவாறு என் தந்தையாகிய எம்பெருமான் எனக்கு அருளியவாறு ஆர் வருவார்? என்ன யாராவது பெற முடியுமா என்ன அப்படின்னு வியக்கிறார் மாணிக்கவாசகர். அது ஏன் சுண்ண வெந்நீர்? அந்த வெந்நீர் நீரு. ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்க அடுத்த பாடல்ல, வேதத்தில் உள்ளது நீரு, வெண் துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தவிர்ப்பது நீரு, ஓத தகுவது நீரு, என்ன உண்மையில் உள்ளது நீர், சீத புனல்வயல் சூழ்ந்த ஆலவாயான் வேதத்தில் உள்ளது நீர். இந்த நீர் அணிந்தவர்கள் எல்லாம் தூய் நெறி சேர்வார்கள் என்று வேதம் தான் புரியும். வேற எங்கேயுமே அது இல்லை. வேதத்தில் சனகாதிகள் தட்சிணாமூர்த்தி எம்பெருமாடும் சாமி இந்த திருநீற்றை நாங்கள் ஏன் அணிய வேண்டும்? திருநீர் அணிவதுன்னா கரித்தினால் அணியக்கூடாது, அது இது தீட்டான அணியக்கூடாது. பணத்துக்கே திருநீர் வச்சிருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? திருநீர் வைக்க அந்த அங்கு நாணயம் பார்ப்பான். ஏன்டா சவமே திருநீர் வச்சு அனுப்புற அளவு சடங்குகள் இருக்கும் பொழுது நீ ஏன்டா தெரியல? எங்க தாத்தா இறந்துட்டாரு, நான் ஒரு வருஷத்துக்கு கோயில் போகக்கூடாது, திருநீர் வைக்கக்கூடாது. ஏண்டா இந்த மடமை? என்ன இப்படி எல்லாம் வேதத்தில் கூறப்படவில்லை. அதனால்தான் இன்றும் கூட அமங்கல நிகழ்வு கூட திருநீர் கண்டிப்பா இடம்.
ஆக இந்த வேதம் என்ன கூறுகிறது என்றால், திருநீர் அணிந்தால் தூய்நெறி அடைவாய், ஒழுக்கம் மிக்க அந்த 5 கடமைகளை செய்யக்கூடிய நல்ல நிலையை அடைவாய். இதைதான் இங்க மணிவாசர் என்னங்கிறாரு, என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம், தூய்மையான ஒழுக்கம் மிகுந்த பலரும் வியந்து வணங்கக்கூடிய நிலையை தருவதால் இது தரும் என்று கூறியது வேதம். அதனால் வேதத்தில் உள்ளது நீர். அடுத்தது என்ன, வெண்துயர் தீர்ப்பது நீர். அங்க சொல்றாருல்ல, பாதியனும் இரவுறங்கி பகல் எமக்கே இறை தேடி வேதனையால் அகப்பட்டு வெந்து விடக்கடவேனைங்கிறார். வெண்துயர் தான் கடுமையான துன்பம் தான், நெருப்பாய் எரிக்குதுரா, என்ன வெந்து போயிட்டப்பா இந்த அனுபவத்தாலங்கிறாங்கல்ல. அந்த வெம்மையான தீர்க்க முடியாத துயர்களை தீர்ப்பது திருநீர். இது அனுபவத்தால் நிறைவேறுக்காங்க. ஒரு அருமையான சம்பவம் நடந்தது. இந்த திருநீர் எப்படி வினை தீர்க்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்வியல் சான்று, சும்மா கதையெல்லாம் சொல்ல. ஒசூர்ல மாணிக்கவாச பெருமன்றம்னு ஒண்ணு நான் அங்க இருந்த காலத்துல செயல்பட்டது, இன்றும் செயல்படுது. அதுல கண்ணப்பன் அப்படின்னு ஒரு ஐயா, நல்ல சிவபக்தர். அந்த மணிவாச திருவாசம் கோயில் ஒசூரில் தொடங்கி வைத்தவர். அவங்க ப்ரொஃபஷனல் கொரியர்ல அவங்கதான் ஒசூர் ஏஜென்ட், செந்தில்குமார் அந்த தம்பி பேர். அவங்க குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. நான் இங்க பொம்மாண்டப்பள்ளிங்கிற ஒரு இடத்துல என்னுடைய தொழிற்சாலை இருந்தது. ஒரு நாள் இரவு 10 மணிக்கு கண்ணப்பன் ஐயா போன் பண்றாரு, என்னுடைய பேரனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு பேதியாகி டாக்டர் எல்லாம் ரொம்ப முடியாது, என்ன பண்றதுங்கய்யா, சொக்கரா காப்பாத்து சொக்கான்னாரு. சொக்கர்கிட்ட கேட்டீங்க இல்லைங்க, விடுங்க சரி பண்ணிக்கலான்ட்டு. எங்க வீட்டுல ஒரு மீனாட்சி இருக்கா. என்ன நேற்று நான் பாலசுப்ரமணியம் பெரியப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரே பொண்ணு, அவ்வளவு மதுரையில கட்டி கொடுத்துருக்கேன், அவ என் கூடவா இருக்கா. இப்ப அந்த பிள்ளைகிட்ட வேண்டனே அவ சொன்னா, அவதானே வீடு திருநீர் இருக்கு அப்படின்ட்டு கண்ணப்பன் ஐயாட்ட சொன்னேன், ஐயா அந்த ஆஸ்பத்திரிகிட்ட விநாயகர் கோயில் இருக்கா அப்படின்னு. இருக்குன்னாரு. அங்க போய் கொஞ்சோண்டு திருநீர் எடுத்துங்க, திருநீர் எடுத்து கையில எடுத்துட்டு ஒரு 18 முறை நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லுங்க, குழந்தை நாக்கில தடவுங்க, திருநீர் வச்சு விடுங்க, நாளைக்கு நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தை வீட்டுக்கு வந்துடும். அவங்க எந்த நேரம் வெந்து உயரத்தில் இருக்கிறார், ஐயோ தவம் இருந்து பெற்ற குழந்தை நம்ம விட்டு போய்விடுமோங்கிற கவலையில அந்த துயரத்துல இருக்காங்க. வெம்மையான கொடுமையான துயர். இந்த புத்திர சோகத்துக்கு இணையான துயர் எதுவும் கிடையாது. நம் வீட்டு குழந்தைகளுக்கு உடல் நலங்கி விட்டாலே ஏற்படும் துயருக்கு இணை எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு துயரிலே இருக்கிறார்கள் அந்த ஐயா. அவர் நான் எது சொன்னாலும் செய்வார். கண்ணப்பன் ஐயா செத்துருங்கன்னா செத்துருவார். அவ்வளவு என்பாலும் என்னுடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை உடையவர். என்னுடைய இல்ல, இந்த நூல்களிலிருந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அந்த ஐயா போய் அதே மாதிரி குழந்தைக்கு துளியுண்டு நாக்குல திருநீர் தடவிட்டு நெத்தியில வச்சிருக்காரு. ஒரு 15 நிமிடம் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு குழந்தைக்கு பால் கொடுங்கன்ட்டாரு. அதுக்கு முன்ன என்ன சொல்லிருந்தாங்க, இது தேராது, கஷ்டங்க, காலையில வரைக்கும் பாப்போன்னு போன டாக்டர் 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு திருநீர் வச்ச பிறகு அந்த குழந்தை நல்லாச்சு. இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அப்ப வெந்துய தீர்ப்பது நீர் வாழ்வியல் அனுபவம். நீங்கள் எடுத்துக்கொண்ட நம்பிக்கை. சாமி திருநீர் கூட ஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு, வெந்துய தீர்ப்பது நீருன்னு. நான் வைக்கிறேன் நல்லா, அவ்வளவுதான். எங்க ஊர்ல திருநீர் ஒரு சகோதரி, பேர் நல்ல பேர், அவங்க பேர் ஆனந்தவள்ளி, இந்த அக்கா பேரு. விளையாட்டுத்தனமா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா, இவங்க வீட்டுல யாருக்கோ உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போயிருக்காங்க, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இருந்திருக்கு. இந்த அம்மா கோயில் போயிட்டு விபூதி எடுத்துட்டு போயிருந்தாங்க, கையில விபூதி வச்சுட்டு குழந்தைக்கு ஒண்ணாவாது கவலைப்படாதீங்கன்னு வந்துட்டாங்களாம். அதே போல கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தைக்கு ஊசி போடுறது முன்னே காய்ச்சல் நல்லா ஆச்சு.
இன்னைக்கு அந்த அம்மா வீட்டு முன்னால காலையில ஒரு 6 மணிக்கு உள்ள சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஒரு 10-15 பேர் திருநீர் வாங்கிட்டு போக நிக்கிறாங்க. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆனந்தவள்ளி என்னவோ பண்ணேன் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க அந்த கண்ணப்பனையா சொன்னீங்கல்ல, திருநீர் எடுப்பேன் 18 தடவை நமச்சிவாய வாங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன், நல்லா ஆயிடுது. என்ன அந்த கான்பிடன்ட், அந்த நம்பிக்கை நீங்க கொடுத்தாலும் நல்லாவும். ஆக வெண்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, நமக்கு தெளிவான சிந்தனையையும் தெளிவையும் தரக்கூடியது நீர். உண்மை தவிர்ப்பது நீர். உண்மைனா நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்கள், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் என்ற 4 தீய குணங்களை நீர்க்கும். அது மட்டுமல்ல, ஓதத் தகுவது நீர். என்ன நான் சொன்னல, அந்த அக்கா மந்திரிச்சு கொடுக்குறாங்கன்னு, அதுக்கு ஓதுதல்னு பேரு. குழந்தைக்கு உடம்பு தர்காவுக்கு போனா ஓதுவாங்க தெரியுமா? தர்கா போயிட்டு ஓதிட்டு வாங்க, குழந்தைக்கு நல்லா ஆயிடும், தூக்கிட்டு போறோம். நிறைய பேர் இருக்கான் எங்க ஊர்ல. தர்காலாம் கியூவே நிற்கும் தெரியுமா? ஓதுதல்னா நீங்க அந்த திருநீரை சொல்லி இறைவனுடைய திருநாமத்தை ஓதினால் அது அந்த நோய் நீக்கும். ஆக நீங்க ஓதுறது, மந்திரம் ஓதுறதும்பாங்க. திருமுறை ஓதுதல், திருமுறை பாடுதல் கிடையாது. திருமுறை ஓத வேண்டும், பாடக்கூடாது. பழைய பேரு திருமுறை ஓதுதல் ஐயா. அதனாலதான் அவங்களுக்கு திருமுறை ஓதுவார்னு பேரு. நான் பேரு ஓதுவார். ஆக இங்க ஓத தகுவது நீர். மந்திரங்களை கூறி நீங்கள் திருநீரை கொடுத்தால் அந்த வினைகள் நீங்கும். தில்லு இருந்தா அதுல முயற்சி பண்ண பாருங்க, கண்டிப்பா நடக்கும். நடக்கலைன்னா நீங்கதான் வேட்டூர்ல கைலாஸ் கூட்டு வந்துருங்க. அப்புறம் நாம போய் சொக்கனார் அங்க பேசிங்க. அப்ப ஓத தகுவது நீர் உண்மையில் உள்ளது. இந்த உலகம் முழுக்க முடிந்து போனாலும் சாம்பல் சிறுநீர் அப்படியே இருக்கும். அதை எடுத்து பெருமான் புதிய உயிர்களை சிருஷ்டி. ஆக அழிவற்ற தன்மைக்கு உள்ள பொருளுக்கெல்லாம் உண்மைன்னு பேரு. சத்தியம் அழிவற்றது. எல்லாமே எதது நன்மை வைக்குமோ அதெல்லாம் அழிவற்றது. நாம் செய்த உதவி அழிவற்றது, நீங்கள் செய்கின்ற தர்மம் அழிவற்றது. இப்படி எது உண்மையாக இருக்கிறதோ அந்த உண்மைக்கு எல்லாம் காரணமாக இருப்பது நீர். போய் காளிமன் கோயில்ல போய் திருநீர் மந்திச்சு வந்து பிள்ளைக்கு தடவு நல்லா உண்பாங்க. காளியாத்தாகும் திருநீர் சம்பந்தம்னா, பெருமானுடைய கோபஸ்வரூபிணி தட்சனுடைய யாகம் அழியும் பொழுது அங்கே இருப்பவர்களை அடிப்பதற்காக வீரபத்திரோடு தன்னை ஜடாமுடியிலிருந்து தாலியை போட்டு சாமி. அப்ப அவருடைய ஜடாமுடியிலிருந்து வந்தா அது பெருமானின் அம்சம் தானே. ஆக செய்யலாம். சீத புணர்வை குளிர்ச்சியான திரு ஆளவாயில் இருக்கின்ற பெருமானுடைய திருநீரு. அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்வார், ஐயா நான் முத்தி அடைய விரும்புகிறேன், காட்டுக்கு போகிறேன், இருக்கிறேன், தலையிலாக நிற்கிறேன். என்ன ஆற்றங்கரையில் போய் அப்படியே என்னை மறந்து கொசுக்கடி அதுமே தெரியாம உடம்பெல்லாம் புற்றெழுந்தும் நான் தவம் செய்கிறேன் முத்தி அடைவதற்காக. பார்த்தார் ஞான சம்பந்தர். அது மாதிரி அவனையோ பார்த்து பாராட்டிருக்க. ஐயா யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஐயா முத்திக்காக தவம் செய்துட்டு இருக்க. ஓஹோ அப்படியா, இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படணும். திருநீர் அணிய சொல் மனம் தூய்மையடையும், செயல் தூய்மையடையும். என்ன எல்லோரும் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், எல்லோரும் நல்லவர் தீயவர் எல்லோரும் உங்களை நல்லவர் என்பார்கள். நீங்கள் முத்தி அடைந்த இதுக்கே இவ்வளவு ரிஸ்க்ன்றாரு. முத்தி தருவது நீரு. அது எப்படி முத்தி தரும்னா, யாராவது அப்படியே முத்தி அடைஞ்சிருக்காங்களா? நிறைய பேர் முனிவர்கள், அகத்திய முனிவர், வசிஷ்ட முனிவர், அப்படி நிறைய பேர். ஐயோ, எந்த பெரிய யோகி செத்தாலும் திருநீரை போட்டுதான் மேல புளிய மூடுறாங்க. அப்ப அங்கேயும் திருநீர் தான் வருது. ஆக இங்கே முத்தி தருவது நீரு. இந்த திருநீர் சாமானியப்பட்டவர்ல. முனிவர்னா கோபத்தை விட்டவர்னு பேரு. முனிவர்னா ஏதாவது தாடி வளைச்சு ஜடாமுடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் போட்டான்னு வச்சிருந்தாரு. ஐயோ, அவர் அப்படியே போயிருந்தா குப்பையாட்டம் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அப்படியே ஒரு கெட்டப்ல இருந்தாரு. என்ன இங்கே முனிவர் அணிவது கோபத்தை விட்டவர்கள் அணிவது நீர். முனிவர்னா தாடி. யார் யார் கோபத்தை விட்டாங்களோ அவங்களாம் அந்த அவர் சொன்னார்ல,
சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய்நெறி சேர்ந்தால் கோபம் வராது. அதனால் கோபமே அடையாத, எந்த கெடுதல் செய்தாலும் கோபித்துக் கொள்ளாத, அன்பு காட்ட நல்ல முனிவர்கள் அணிவது நீர், சத்தியமாவது நீர். ஆனா இவ்வளவு திருநீர் வச்சுட்டு பித்தலாட்டம் பேசிட்டு இருக்க, திருநீர் வச்சு போய் பேசி பாருங்க தெரியும். பாமரன் திட்டிட்டு திருநீர் வச்சுட்டு பித்தலாட்டம் பேசிக்கிட்டு, திருநீர் வச்ச இப்படி பொய் பேசக்கூடாது சாமி அப்படி சொல்றீங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக அங்க என்ன, திருநீர் அணிந்தால் சத்தியமான ஒளிமயமான பிற வணங்கக்கூடிய ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கை கிடைக்கும். திருநீர் அணிந்தால் அது மட்டுமல்ல, எவனை திட்டிட்டு போனா சாமி நான் திருநெல்வேலியெல்லாம் கிண்டல் பண்றாங்க சாமி திட்டுறாங்க அப்படின்ட்டு யாரோ ஞான சம்பந்தர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஞான சம்பந்த பிள்ளை சொல்லுது, அவன் சொல்லிட்டு போறான்ப்பா, தக்கோர் புகழ்வது நீர். இந்த இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசுவதா எங்க டிரைவர் சொன்னாரு, என்னங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க, உலகத்துல முதல்வரே லஞ்சம் வாங்குறாரு, நம்ம வாங்குறேன்னு அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறது இந்த உலகத்துல இயல்பா போயிடுச்சுன்னாரு. அட அப்படி இல்ல கனகவேலு கனகராஜு, ஔவையார் உலகமே எதுன்னு ஒரு அடையாளம் காட்டிட்டா, சான்றோர் உடைத்து உலகு, எங்கு கல்வி கேள்வியில் தேர்ந்த நல்ல சான்றோர்கள் வாழ்கிறார்களோ அதற்குத்தான் உலகுன்னு பேரு, மீதி எல்லாம் உலகு கிடையாதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. நீங்க விலங்குகள் வாழ்கின்ற இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பார்த்துட்டு விலங்குகளாய் மாறி போன மனிதர்களை பற்றி நீங்க போய் இதை உலகே கிடையாது என்ன, சான்றோர்கள் எவ்வாறு வாழ்கிறார்களோ அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக உலகோடு ஒட்ட ஒழுகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு வள்ளுவம் ஒரு பாடலை பாடிச்சு. இந்த திருட்டு பசங்க இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சான்றோர் உடைத்து உலகு, அந்த சான்றோர்கள் நிறைந்த உலகோடு ஒட்ட ஒழுகள் பலகட்டும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற. ஆக இங்கே திருநீற்றின் தன்மை தெரிந்த எல்லோரும் தக்கவர்கள். ஆகா பரவாயில்ல, நல்ல திருநீர் வச்சவங்க முகத்துக்கு ஒரு கலையா இருக்கு அப்படிமாங்க. என்னப்பா அப்படி வெண்மூஞ்சோட வந்திருக்க, நீரில்லா நெற்றிப்பால் அப்படியான ஔவையார். ஔவையார் போன்ற மிக சிறந்த ஒழுக்கமிக்க சான்றோர்கள். என்ன பரவாயில்ல, திருநீர் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க. நம்ம கூட நீங்க எந்த ஊரு? திருநீரை பார்த்துட்டு என்ன நிறைய பேரு ஐயா நீங்க எந்த ஊரு, ஏன்னா அவரும் திருநீர் வச்சிருக்காரு. என்னை முதல்ல திருநீற்று பெருமை உணர்த்தது எங்க ஆடூர் ஐயா. ஏன்னா திருநீர் வைக்க ரொம்ப வெக்கப்படுவேன். வீட்டுல நல்லா வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 10 நாள் கோயிலுக்குள்ள எல்லாம் நிறைய விபூதி வச்சுப்பேன். வெளியே வர்றப்ப சின்ன ஒரு அழகா இந்த பருவத்துக்கு ஒரே ஒரு கோடை எடுத்துட்டு வேற மாதிரி வருவாங்க. ஒரு நாள் இதை போய் அப்பா ஆடூர் ஐயா கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா அப்படியா பரவாயில்லையே ஒரு கூட வைக்கிறாள் வீடு உணர்ந்துக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பெருந்துறை சிவா அப்படின்னு ஒரு ஓதுவார், நம்ம ஈரோடு திருத்தொண்டீஸ்வர ஆலயத்துல ஒரு நல்ல ஓதுவார், மிக சிறந்த ஓதுவார். அந்த ஐயா ஒரு நாள் எதிர்பாராம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துட்டு, தம்பி நீங்க நம்ம ஐயாவுடைய மாணக்கர் தானே? ஆமாங்க ஐயா. சரி, அது என்ன ஒரு கோடு நெத்தியில போட்டிருக்கேன், நான் கூட ஏதோ 10 போட்டிருக்க மாதிரி அடிபட்டு 10 போட்டிருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னாரா. 10 ஒண்ணுதாங்க போட்டிருக்கேன்னு. அது இல்லடா, திருநீர்னா நெற்றி நிறைய அணிந்தாதான் திருநீரை, இல்லைன்னா 10 போட்ட மாதிரி இருக்கு, புரியல அப்படின்னு. இல்ல நெத்தியில அடிபட்டுட்டா தையல் போட்டு நேரமா ஒரு பேண்டேஜ் போடுவாங்கல்ல, அது மாதிரி இருந்தது, அதுதான் கண்ணன் இல்லைன்னு சொன்னேன், ஒழுங்கா திருநீர் வைக்கினார். ஓ இது இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே. அதுக்கு பிறகு முடிஞ்ச வரைக்கும் நெற்றி நிறைய அணிஞ்சிட வேண்டியதான். ஏன்னா தக்கோர் குறை சுட்டி, அந்த ஓதுவார் ஐயா குறை சுட்டி காட்டி என்னை நெறிப்படுத்துகிறார். ஆக தக்கோர் நாம் திருநீர் அணியும் பொழுது எந்த பிழை செய்தாலும் அதை நீக்கி நமக்கு நல்வழி காட்டக்கூடிய செயலை உண்டாக்குவதால் இது திருநீர். அதனால கூச்சப்படாத வச்சுக்கப்பா. சரி, அது கிடக்குது. இந்த திருநீர் வச்சா எல்லாரும் புகழ்ந்தா எனக்கு என்ன ஆகும்?
அது ஒண்ணும் பெரியதெல்லாம் கிடையாதுப்பா. பக்தி தரும். என்ன பக்தி தருமா? திருநீர் வச்சா பக்தி வந்துருமா? அதே பத்தி என்பது பற்றுதல் என்பதனுடைய ஒரு வார்த்தையாக சொல் திரிவா கூட நிறைய தமிழையாக்கள் சொல்ல கேட்டிருக்கீங்க. ஆமா, உனக்கு பக்தி வரும். பக்தி வந்தா நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்ப. நீ அன்பா இருந்தா எல்லோரும் உன்னுடைய திருநீட்டு தோற்றத்தை பார்த்து பரவுவார்கள். ஐயா கிட்ட கேளுங்க, எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு. நீ எதை பத்தி வேணாலும் பேசி எவனும் கண்டுக்க மாட்டான். எதிர்மறை சிந்தனையாளர் இருந்து எல்லாருக்கிட்டையும் இந்த திருநீர் வச்சுட்டு போய் பாருங்க. நெத்தி நிறைய இந்த வீட்டம்மாக்கள் திருநீர் வச்சுட்டா, என்ன ராமசாமி, என்ன உங்க வீட்டம்மா இப்படி ஆயிடுச்சு, என்னாச்சு, நல்லா தானே இருக்கா, இப்படி ஆச்சு உன் நிலைமை, என்னையா ஆச்சு? அது என்ன கொஞ்ச நாளா உங்க வீட்டுக்காரி நெத்தி நிறைய திருநீர் போட்டு சாமியாராட்டம் தெரியுதா? அதே ராமசாமி பட்டு அடிச்சுட்டு வர்றாரு, எவனுமே கேட்க மாட்டேன். அந்த அம்மா திருநீர் அடிச்சா அத இதுங்க கிண்டல் அடிக்கிறதுங்க. ஓ அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் போகும். என்ன ஒன்னும் ஆகாது, பட்டு அடிச்சாதான் வாழ்க்கை போகும், திருநீர் வச்சா போகும். அப்புறம் அது சரி பண்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சுன்னு வைங்க. ஆக பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு. அது மட்டுமல்ல, காண இனியது நீரு. என்ன திருநீர் வச்சவங்க பார்த்தாவே அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் மூஞ்சில. அந்த பார்ப்பவர்களுக்கெல்லாம் இனிமை. ஐயா, எங்க ஊர்ல யாராவது வந்தா, தொழிற்சாலை பகுதியில யார் வந்தாலும் சரி, இந்த மாதிரி சொக்கர்னு ஒருத்தர் இருக்காமே, இந்த கம்பெனி எங்க இருக்கு அவர் கம்பெனி, ஓ அந்த திருநீர் வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுவாரு, அவர் கம்பெனியா, இப்படிதான் நமக்கு அடையாளம் காணப்படும். அங்க என்ன, எது காண இனியது நீதான். ஓ திருநீர் வச்சிருக்காரு ஐயா, அமைதியானவர், இனிமையானவர், அப்படி உங்களுக்கு நல்ல பெயரை தரும். கவினை தருவது நீரு. கவின்னா அழகு. அந்த அந்த திருநீர் வச்சுட்டு எங்க தங்கச்சி பொண்ணு இருக்கு, அவளுக்கு அப்படியே நெத்தி, அன்னைக்கு அந்த போட்டோல பாத்தீங்கல்ல கைலாசு, ஆமாங்கய்யா, குட்டி பாப்பா நெத்தி நிறைய திருநீர் வச்சு என் ருத்ராட்செல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு ஞான சவுந்தாட்டம் இருந்தது இல்ல. ஆமாங்கய்யா. அதை உங்ககிட்ட சரியா காட்டுல எஸ்கேப் பண்ணி விட்டேன். என்ன கவினை தருவது நீர், அழகு தருவது திருநீர். என்ன திரைப்படத்துல கூட இந்த இறைவி போன்ற வேஷம் போட்டு அந்த நடிகைகள் வரும் பொழுது அவங்க எவ்வளவு கேவலமா நடிச்சிருந்தாலும் அவங்க முகம் அழகு, அந்த தெய்வாம்சம் வந்தது. நடிக்கலைன்னா நம்ம அணிஞ்ச எப்படி இருக்கும் இல்ல. கவினை தருவது நீர். சரியா எல்லாம் சரியா, இது சரி, இதை நான் அணிந்தா எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் இல்ல. நீ இதை அன்போடு விரும்பி அணிந்தால் உன்னை எல்லோரும் மெச்சும் வண்ணம் உனக்கு நல்ல குணம் வரும். அதனால் உன்னை பெருமை அடைய செய்யும் இந்த திருநீர். அப்படியா? பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். யாராவது திருநீர் அணிஞ்சு பாத்துருங்கப்பா, நான் அந்த ஐயா திருநீர் வச்சா அவரு தான்ப்பா திருநீர் வைக்கிற தகுதியே இருக்கு. எவ்வளவு அன்பா இருக்காரு எல்லாருக்கிட்டையும், வீட்டுல எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு அனுசரிச்சு போறாரு. அவர் லெவல வேற. அப்படி என்ன தேனி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். எனக்கு அறிவு வருமா திருநீர் வச்சா? அதெல்லாம் எங்க வீட்டு எங்க சைவ குடும்பத்தை சார்ந்த நெத்தி நிறைய திருநீர் வைடா. நம்ம ஊர்ல கிராமத்துல கூட சொல்லுவாங்க, ஐரூட்டு பையன் பாரு நெத்தி நிறைய திருநீர் வச்சுட்டு போகுது, எவ்வளவு நல்லா படிக்குது. இங்க நெத்தியில திருநீரே வைக்க விடுறது இல்லையா, மெகோ பண்ணி எண்ணத்தை உருப்பிட போகுது குழந்தைங்க. ஆக மதியை தருவது நீர், மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர். என்ன தரும்? அந்த அறிவு வளர்ச்சியை தரக்கூடியது நீர். அது மட்டுமல்ல, சேனம் தருவது நீர். குதிரைக்கு எப்படி லகான் போட்டா கரெக்டா இல்லைன்னா கண்டபடி பார்த்துட்டு ஓடும். அந்த முகமூடி போட்டா அந்த கண்ணுகிட்ட ஒரு கண்ணாடி மாதிரி கட்டி விட்டுருவாங்க ரெண்டு குருக்கு. அதுக்கு அந்த குதிரை ஓட்டுறோம் உட்கார்ந்து காலில் இப்படி தட்டுறான்ல, அதுக்கு சேனம்னு பேரு. என்ன நம்முடைய மணிவாசகம் பேசும், அருமையா பேசுற ஒரு பாடல். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையா என்பார்.
சாமி நிறைய குதிரையாக்கி குதிரை சேவனாகிய கொள்கையாகி அவருடைய காலில் அந்த சேனத்தை காலில் அணிந்து அதுல உட்கார்ந்து அப்படி காலில் தட்டினா அந்த குதிரை வித்த காட்டுதான். மரிமத்தன பாண்டியன் வியந்து போயிட்டான், இது மாதிரி குதிரை உலகத்தில் எங்கே இருக்கிறது? ஆமா ஆமா, இது போல நரி குதிரை உலகத்துல எங்கே இருக்காதவனே ஒரு அப்படின்னு சாமி சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பெருந்துறையில அந்த குதிரை சேவகனாக சாமி அந்த அப்படி கம்பீரமா ஒரு பாய் மாதிரிக்குள்ள போட்டு உட்கார்ந்து இருப்பார் குதிரை மேல, வேற லெவலு. ஆக சேனம் எப்படி ஒரு குதிரையை வழிநடத்த அந்த சேனம் பயன்படுகிறதோ அதுபோல இந்த திருநீரு நாம் வழிநடக்க உறுதுணையாக இருக்கும் என்று கூறுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை. ஆக திருநீர் என்பது சாதாரணமானது கிடையாது. திருநீர் என்பது வேதங்களில் இதை அணிந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த நல்வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வளவு சிறப்புடையது நீர். உன்னுடைய மனத்துயர் வாராம் என்பார். இந்த பதியத்தை படைத்தால் மனத்துயர் வாராது, மனத்து இடர் வாராது, அள்ளல்வோம். அது நிறைய அந்த ஞானசம்பந்தன் அந்த வார்த்தை அங்கங்க யூஸ் பண்ணியிருப்பார், உபயோகிச்சிருப்பார். அப்படி வெண் துயர் தீர்ப்பதுன்னு இந்த பிறவிலே நமக்குடைய வறுமை, பசி, தாகம், எவ்வளவு கவலை இருக்குல்ல நமக்கு, அத்தனையும் நீக்கக்கூடியது வெண் துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, நம் கிட்ட தீய குணங்களாகிய புண்மை தவிர்ப்பது நீரு. புண்மையாளரை பாடும் பாடாமல் இறைவனை பாடுமின் புலவீர்கள் அப்படிம்பார். உலக பேராசை, உலகத்தில் பேராசை, பற்று, நான், எனது, நானே குரு, நானே சிவம், அங்கே அதுமே அதெல்லாம் புண்மை. என்ன, இந்த தீயவற்றை தவிர்ப்பது நீரு. இந்த திருநீர் அடைஞ்சா இந்த இதெல்லாம் வராது. குருவே சிவம், நான் திருநீர் வச்சிருக்கேன், நான் தான் சிவம், என்ன கும்பிடுப்பா, கோயிலுக்கெல்லாம் ஏன் போயிட்டு இருக்கேன், என் போட்டோ மாட்டிக்க. என்ன, இந்த புண்மை தவிர்ப்பது நீர், ஓத தகுது நீர். என்ன, நீ கல்வி கற்கும் பொழுது திருநீர் அணிந்து படித்தால் உனக்கு நல்ல ஞானம் உண்டாகும். உண்மையில் உள்ளது நீர். முத்தி தருவ நீர். முத்தடி நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், திருநீர் வச்சுக்க. தினம் திருநீர் வச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு சாராயம் குடிக்க போ. கடையில இருக்கா பட்டு அடிச்சுட்டு போட, அடே நீ எல்லாம் பட்டு அடிச்சிட்டீங்க, என்ன வந்தா அடிச்சு முடிக்கிட்டுவான் குடியேற பழக்கத்துல விடுதலை. ஐயோ, இங்க ஒரு ஊர் இருக்கு நல்லெண்ணம்பட்டின்ட்டு, அந்த ஊர்ல அந்த ஊருக்காரங்க தொழிலே சாராயம் காய்ச்சறதும் விற்கிறதும். அந்த கால ஒரு 1995 என்ன, கடைசியில நாம அங்க போய் குழந்தைகளுக்கு எல்லாம் திருமுறை வகுப்பு, டியூஷன் எல்லாம் நடத்த ஆரம்பிச்ச பிறகு முதல் நாள் வகுப்பு தொடங்கும் போது ஒரு குடிகாரன் வந்தான். ஏய், யாரா நீ அப்படின்னா, அவர் சிவனடியார்னார், கூட்டி போனவர். என்ன அடியாலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க பிள்ளைங்களை கெடுக்க பட்டடிச்சு விட வந்திருக்கேன் நான். எனக்கா என்ன பேசுனது இல்லை. ஏன்னா கஞ்சமலை சித்தர் கோயில்னா அந்த ஊருக்கு என்ன அனுப்புனப்ப சொக்கரையா நெத்தியில பட்டை போட்டு போறாரு, அடுத்த வாரம் எல்லாம் பட்டடிச்சுட்டு வருவாரு, சரக்கடிச்சுட்டு வருவாருன்னு எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஐயோ அப்படியா, இந்த குடியார ஓவரா பேசுனேனா தாங்க முடியல. எல்லாருக்கும் திருநீர் வச்சேன், எல்லாருக்கும் வாங்கிக்கிறேன், எனக்கு அப்படின்னா. அப்படியா மகனே, வாட்டியா, வெந்துய தீர்ப்பது நீர், ரைட். நெத்தியில வச்சுட்டேன். குழந்தைங்க வாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திருநீர் போட்டு விட்டேன். எனக்கு நான் கடவுளே நாளையில இருந்து தண்ணி அடிச்சா வாந்தி வரணும்னு சொல்லி வாயில திருநீர் நாக்கில தடை விட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு போனா அவன் நெத்தியில திருநீர் அடிச்சுட்டு இன்னும் பஸ் விட்டு இறங்கணும், தொப்பால் அந்த சாமி என்ன மன்னிச்சிருந்தா. என்னையா என்னாச்சு உனக்குன்னு, நான் சாராயம் குடிச்சா வாந்தியா வருது. அதுக்கு பிறகு அந்த ஊரே மாறி போச்சு. இன்னைக்கு அந்த ஊர்ல திருட்டு கிடையாது, விரட்டு கிடையாது, எல்லா பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு வேற லெவல் ஆச்சு. ஊரே மாறிடுச்சுமா. ஒருத்தன் தண்ணி அடிச்சு விட்டு திருநீர் வச்சு விட்டது. அப்ப ஒழுக்கமுள்ளவனுக்கு திருநீர் வச்சா அடையிற பயனை விட இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வச்சா, உண்மையாளருக்கு திருநீர் வச்சா உண்மை தவிர்ந்துரும் இல்லை. அவ்வளோ சிறப்பு. அதாவது எப்படின்னா, நமக்கு ஒரே எங்க ஆடுடைய சொல்லிவிடுது எப்படின்னா, படிக்காத கற்ற பெண் நிற்க அதற்கு தக, வெந்துய தீர்ப்பது நீர், படி, செயல்பாட்டு கொண்டு வா. நடக்குதையா இல்லையா பாரு, நடந்தா நம்பு, நடக்கல என்ன இந்த திருமணம் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு ஒழுங்கா தொழில பாருங்க. நம்ம எங்க போனாலும் வித்தை காட்டுறோம். ஞானசம்பந்தர் வச்சாதான் திருநீர் குணப்படுத்துவான், நான் வச்சா ஐயோ ஞானசம்பந்தர் எவ்வளவு, ஏன் நான் அந்த அவசியம் இல்லை, நானே ஏன் முடிவு பண்ணோம்.
அதே திருநீற்று பதிகம் சொந்தமா எழுத தெரியுதோ இல்லையோ, சொல்லும் தகுதி கொடுத்து பெற்றிருக்கேன்ல. அப்ப எனக்கே அந்த தகுதி வராது. உண்மை மதியை தருவது நீர். வச்சு பார்ப்போமே அப்படித்தான். அதனால என் அன்பிற்குரிய எல்லோருக்கும் இந்த திருநீர் கதை கேட்பதல்ல, திருநீரை பற்றி பெருமை பேசுவதல்ல, திருநீரை தொடுகின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு அந்த ஆற்றல் உண்டாகி பிறர் துன்பம் நீக்கும் அளவுக்கு ஒரு அருளை உங்கள் அனைவருக்கும் தர எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானையும் அன்னை மீனாட்சியையும் அந்த தருமை திருஞான சம்பந்த தேசியரையும் வேண்டி இன்னைக்கு இதோட நிறைவு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வர வர சொக்கர் டம் அடிச்சுக்கிறது அதிகமா போயிடுச்சு. ஏன்னா இந்த சிறுபிள்ளைக்கு ஒரு சாமி பொம்மை வாங்கி கொடுத்தோன்னு வச்சிங்களே, ஐயா நான் சாமியே எடுத்துட்டு வந்துட்டேன், ஒரு சாமியே எங்கிட்ட இருக்கு தெரியுமா அப்படிங்கும்ல, அது கூட ஒரு சின்ன புத்தி தான். அதனாலதான் சம்பவங்களை, ஏன்னா அந்த புராணம் சொல்லியது இந்த புராணம் சொல்லியதுன்னு சொல்றதை விட எனக்கு நடந்தது தில் இருந்தா நீயும் செஞ்சு பாருன்னா நடக்கும் இல்லையா? நம்பினோர் கெடுவதில்லை. எது வேதத்தில் உள்ளது நீர் 4 முறைகள். உங்கள் கருத்துக்களை பகிரலாம். நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா. என்ன நமச்சிவன் ஒரே வார்த்தை நீட்டிட்டாரு பாலனும். ஐயா டிராவலிங்ல போய்கிட்டு இருக்கீங்க? போய்கிட்டே இருக்கேன். இல்ல இத அடுத்த வீடு சேர்ந்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய சொல்லுங்க. போதம் தருவது நீர்னு இருக்குதுங்க. போதம்னா என்னங்க ஐயா? தெரியலையா? அதனாலதான் போதம் தருவது நீர், அது பெரிய விளக்கம். அதனால அதை நீ தள்ளி வச்சுட்டேன், நாளைக்கு சொல்றேன். அதுக்கே 1/4 மணி நேரத்துக்கு மேல நேரம் ஆயிடும். சரிங்க ஐயா. நாளை ஏன்னா நேரம் கிடக்காமனா இந்த கடிகாரத்தை பார்த்துட்டே பேசுனால வரவேனே. சரிங்க. இந்த திருநீட்டு பதியத்தை தெளிவா பார்க்க குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் ஆகும். அவ்வளோ விளக்கம், அவ்வளோ அதுல உண்மை இருக்கு. நம்ம எல்லாம் அப்படியே நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே தட்டிட்டு, ஆகா யாரோ ஒருத்தர் நெத்தி நிறைய தூய வெண்ணீற்றார் அண்ணே என்னும் வரனா கந்தசாமி பாலசூரன் ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. இததான் எதிர்பார்த்தேன். இந்த கீதா எப்ப பாரு திருநீர் இல்லாம இருக்காங்க. அந்த போட்டோவுக்காக திருநீர் வச்சு விடுங்க. பாருங்க பாலன் அப்படி நெற்றி நிறைய தூய நீற்றர் அண்ணே என்னும் அப்படி இருக்காரு. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. ஒரு 1 மாத காலமா கண்ணு 2ம் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிருக்கிறதுனால திருநீர் வச்சா கண்ணுக்குள்ள தூள் விழுந்தா பாதிக்கும்னு சொன்னாங்க. அதனால வைக்கலைங்கய்யா. நீங்க சர்ஜரி பண்ணத சொல்லியிருந்தீங்க நேற்று. அந்த கொஞ்சம் ஒரு ஆசை பற்றி அறையல் விட்டேன், அதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதா? இல்லைங்க. 2வது என்னோட டிபில இருக்கிறது ஆபீஸ் போட்டோங்கய்யா. இப்ப ஆபீஸ்ல இருந்து எல்லாம் வந்தாச்சு. இப்ப 1 வருஷமா எங்கேயும் போல. சோ ஐயா நீங்க ஒரு பொரிய தட்டி விட்டீங்க. அந்த டிபியும் மாத்தியாச்சுங்கய்யா பெருமானுடைய பெருங்கருணையினால. அதுதான் தெரியும். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. சிவாய வாழ்க. நமச்சிவாயம் வாழ்க ஐயா. நமச்சிவாய. அந்த தெய்வ அறக்கட்டளையில அதிகாலையில பிரம்மபுரத்த வேளையில ஒரு 7 பாடல்கள் படிக்கி, அதுல பெரும்பாலும் எனக்கு மந்திரமாவது நீர் தான் பெரும்பாலும் கொடுத்துருக்காங்க. அது நல்ல பதிகம் படிங்க அப்படின்ட்டுருவாங்க. அது எல்லாரும் 100 பேர் வந்ததுல 7 பேர் தான் தராங்க. அதுல என்ன எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உண்டு, சாயங்காலம் கிடையாது. ஆனா எனக்கு 2 நேரமும் பெருமான் கொடுக்காரு. அதை நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு அதை கொடுக்காங்க ஐயா. இப்ப இறைவனுடைய திருவருள் இருக்கு ஐயா, அவருடைய அருளால எனக்கு கிடைக்கும்.
எல்லாம் ஒரே ஒருத்தருடைய அருள் தாங்கய்யா. சுக்கநாத பெருமானின் பேரு தருணீங்கய்யா. கேட்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல, எனக்கு அது கொடுக்காங்க பாருங்க. நீங்களும் ஐயோ, இவங்க கேட்கறவங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டான் சாமி இந்த ஆளு. மந்திரமாக நீர் நீங்க இன்னைக்கு போற சொல்லுவீங்களா? அந்த பாடம் தான் படிச்சேன், காலையிலயும் படிச்சேன் வைங்களேன். அது நம்ம படிக்கிறது நல்லா இருக்கிறதுக்காக நம்ம படிக்க சொல்லிடுறாங்க. அந்த ராகத்தோட அந்த அந்த இறைவனோட ஒன்றி அந்த மாதிரி அது படிக்கிறதுனால அது அவங்க படிக்க சொல்லிடுறாங்க ஐயா. அப்ப நீங்க ஒரு 2 பேரும் இங்க எங்களுக்காக படிங்களேன். படிக்க ஐயா, படிங்க. மந்திரமாக படிக்க ஐயா. அட்லீஸ்ட் ஒரு 4 பாட்டு அதான் உத்தரவு கொடுத்தாங்களே, ஒரு 4 வரியாவது படிங்க. படிச்சிருவோம் ஐயா. இந்த அவங்க புக்கு, அவங்கள்ட்ட புக்கு வாங்கியிருக்கானா திருவரை அப்படின்னு ஒரு புக்கு அவங்க போட்டுட்டாங்க. அது அது வந்து அவங்க தந்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம படிக்கலாம், நல்லா இருக்கு. அதெல்லாம் படிக்க ஐயா. 66 சாயங்காலம் படிச்சேன் ஐயா. மந்திரமாக சொல்ல படிய நம்மளும் அதை படிச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு விளக்கமா ஐயா, நல்லா விளக்கமா சொல்லுது, எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு ஐயா. தீராத நோய்கள் தீர உதவும் திருநீட்டு திருப்பதிகம் திருஞான சம்பந்தன் எழுதிய 2ஆம் திருமுறை திரு ஆலவாய் திருச்சி தம்பலம். மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரே வெந்துயர் தீர்ப்பது நீரே, போதம் தருவது நீரே உண்மை தவிர்ப்பது நீரே, ஓத தகுவது நீரே உண்மையில் உள்ளது நீரே, இத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. ஐயா, போதும் போதும் தருவதுன்னு அவங்க யாரும் விளக்கம் கேட்டாங்க. அதிகத்துல வருது சிவஞான போதமாங்கய்யா. நல்லா படிச்சனா இல்ல, போதம் என்பதற்கு ஞான தெளிவு உனக்கு. ஞானத்தில் தெளிவு எதுன்னா உண்மையை நாடுதலும் உண்மையை அடைதலும், அதற்கு போதம்னு பேரு. அந்த நூல் எடுத்துட்டீங்களா, சிவஞான போதம். சிவஞானுடைய ஞானத்தை பற்றிய தெளிவை தரக்கூடிய நூல். போதம் என்றால் தெளிவு. இதமா போதுமா உங்களுக்கு? அதான் 2 வரி பாட வச்சிருக்காரு சாமி. ஆமா ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா, இன்னொரு சந்தேகம் ஐயா. நம்ம நிறைய பாடல் வந்து ராகமா தெரியாது, இல்ல ராகமா தான் பாடணுமா, இல்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ராகத்துக்கு பாடலாமா? இது அந்த அவங்க சொன்ன ஐயா ஞானசம்பந்தர் என்ன ராகம் பாடினாரோ அதுதான் பாடினாங்களா ஐயா? எந்த ராகத்துல பாடினாரு யாருக்கு தெரியும்? நவரசனியா, காந்தார பண்ணுங்கயா. இல்ல, அதெல்லாம் வந்து சும்மா அது பின்னால திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து இசையமைத்து போற்ற பண்ணு. அம்மா அம்மா பசிக்குதே அப்படின்னு உங்க குழந்தை அழுந்தா உங்களுக்கு கடுப்பாகாது? அம்மா பசிக்குதுன்னு உணர்வோட கேட்டா சோறு போடுவீங்க. அது போல நீங்கள் எப்படி படித்தாலும் சரி, உள்ளன்போடு படித்தால் சாமி அருள்வார். நன்றிங்க ஐயா. இன்னொரு சந்தேகம் ஐயா, இன்னொரு சந்தேகம் ஐயா. இப்போ தேவார பாடல்கள்லாம் குறிப்பிட்ட நேரத்துலதான் படிக்கணும், லேட் நைட் படிக்க கூடாது சொன்னீங்க இல்லைங்க ஐயா? அப்ப எப்ப படிக்கலாம், எப்ப படிக்க வேணாங்க ஐயா? தேவார பதிங்களை படிக்க வேணாம் சொல்ல, உங்க குழப்பம் எடுத்துட்டு படிக்க வேணாம் தான் சொன்னேன். அதுக்கு கால நேரங்கள் உண்டா ஐயா படிக்கிறதுக்கு? நீங்க அதிகாலையில் ஒரு எல்லாருக்கும் ஏந்திரிக்கிறதுக்கு முன்ன ஏந்திரிச்சு குளிச்சுட்டு படிச்சிருங்க. சரிங்க. சாயங்காலம் எல்லோரும் வேலை முடிந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன ஒரு 6 மணிக்கு குளிச்சுட்டு படிச்சிருங்க, அவ்வளவுதான். சரிங்க ஐயா. இல்ல மற்ற நேரங்களில் படிக்கலாமா? இல்ல ஓய்வுக்கெல்லாம் படிக்கலாம். அதுல என்ன இருக்கு? நீங்க பல்வேறு அலுவலிக்கடையில படிச்சுட்டு பொழப்ப கெடுத்து எல்லாருக்கையும் டென்ஷனா இருக்க கூடாது. அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன்.
அதுல ஒரு ஒரு பண் வந்து இந்த நேரத்துலதான் பாடணும், இந்த நேரத்துல பாடக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்களே ஐயா. அது திருமுறை பாடி சம்பாதிப்பவர்களுக்கானது, அதை விடுங்க. ஏன் திருமுறைங்கிறது எல்லா காலம் ஞானசம்பந்தர் எத்தனை மணிக்கு பாடினாருன்னு எவன் பார்த்தான்? சரிங்க ஐயா. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் மந்திரமாவது படிச்சு திருநீர் வச்சாதான் எனக்கு நல்லாவும்னா, நான் நேரங்காலம் இந்த கோரை இந்த நேரத்துல இதை படிக்கக்கூடாதுன்னா நான் எப்படி எம்பெருமானுடைய திருநீற்றின் பெருமையை பிறகு உணர்த்துவது? சரிங்க ஐயா. நோயாளியே டாக்டர் சொன்ன நேரத்துல மருந்து திங்கிறது அது வேற சமாச்சாரம். காலையில வேலை செய்ய இளஞ்சூரியன் இருக்கும் பொழுது சில மருந்து வேலை செய்யும், சில மருந்து வேலை செய்யாது. அதுபோல ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் குறிப்பிட்ட ராகங்களில் பாடினால் அது பயன் தரும். அது வேற ராகத்துல பாடினா பயன் தராது. ஆனா நீங்க படிக்கும் பொழுது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம், அந்த பயன் கிடைக்கும். என்னமா? சரிங்க ஐயா. அதனால சும்மா செலவெல்லாம் வச்சு குழப்பிக்க கூடாது. அந்த நிறைய தெளிவு பெற்றேங்க ஐயா, நிறைய தெளிவு பெற்றேங்க ஐயா. ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? ஒன்றி இருந்த நினைமின்கள் உந்தம கூணம் இல்லை. தங்கிய காலனை காய்ந்தான். யாருக்கு? பாலகற்காக. ஒன்றி இருந்து நினைத்தால் போதும், பாட வேண்டாம், பணிய வேண்டாம். இதெல்லாம் நம்மளை ஒன்றி இருந்து நினைப்பதற்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு துணை, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தெளிவா சொல்றாருல்ல, ஒன்றி இருந்து நினைமின் உந்தம குணமில்லை அப்படின்ட்டார். கண்டிய காலனை காலால் காய்ந்தார். யாரு? கடவுளுடைய உத்தமன். யாருக்காக? ஒரு மனமாக தன்னை வழிபட்ட மார்க்கண்டேயனுக்காக. என்ன நம்ம என்ன காலனைய உதைக்க சொல்றோம்? சாமியை கஷ்டத்தானே உதைக்க சொல்றோம். அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஜாலியா அப்படி ஒரு சிரிச்சறையில எரிஞ்சு விடும். என்னார் புறமூன்றும் எரியுண்ண நகை செய்தி தன்னார் மதிசூடி தலகோள் உன் திருமேனி என்னார் புறமூன்றும் எரியுண்ண நகை செய்தீர் அப்படிப்பாரு. என்ன குளிர்ச்சியான நிலைவை அணிந்த பெருமானி, நீங்கள் இந்த ஆணவம் கண்மம் ஆய் என்கின்ற மும்மலங்களையும் இந்த அவன் இவன் அந்த வழிபாடு இந்த வழிபாடு அதெல்லாம் நாம் ஆடா தாங்கலைன்னா இவர் எங்க திரிபுரம் எரிக்க போறாரு, நாங்கள் சக்கரமா சுழல்னா எப்படி இவர் திரிபுரம் எரிப்பாரு, நாங்க அஸ்வினி பாடல் குதிரையாடலைன்னா எப்படி திரிபுர அசுர சாமி போவாருன்னு அது கெத்து காட்டிட்டு இருந்தது. திடீர்னு டம்மால்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே இதுங்க பார்த்தா முன்னால திரிபுர அந்த 3 கோட்டைகள் வெள்ளிங்கிறதும் எதுனா ஆணவம் கண்மம் மாயை. இதுல இரும்புங்கிறது ஆணவம், அவ்வளவு சாமானியம் உடையது. அப்புறம் ஆணவம் கண்மம்ங்கிறது வெள்ளி, மாயைங்கிறது தங்கம். இது 3 கோட்டை. இந்த 3 கோட்டையும் காணும். அங்கிருந்து அசுரெல்லாம் சாமிகிட்ட கை கட்டி சாமின்னு நின்றுருந்தோம். இதுங்க எல்லாம் திகைச்சு போயிடுச்சு. சாமி அவங்களே சொன்னாரா, என்ன மூவையில் செற்ற ஞான்று உயர்ந்த மூவரில் உயர்ந்த மூவர் சுந்தரர் அந்த திரிபுர அசுரர்களை. ஏன்னா அவங்க நம்ம நாட்டம் அடியார் இருந்த ஆணவம் கண்மம் மாயை பற்றி நான் தான் ஒரு எண்ணெய் வணங்குன்னு தெரியுதுங்கல்ல. இதுங்க எல்லாம் இந்த டிக்கெட் தான். யாரு? அசுரர்கள் தான். அவங்க அசுரர்கள் தான். நாராயண பெருமாளை வழிபட்டு வரம் பெற்றிருப்பான் இரண்ய கசிப்பு. இனிமே இரண்யாய நம்ம சொல்லு, நாராயண சொன்ன பொண்ணை விடணுமா, இவனை அவனை வேண்டிதான் அருள் பெற்றிருப்பான். என்ன திரிபுராசுரர் பெருமானை வேண்டி வரம் பெற்றார்கள். என்ன பண்றாங்க? எங்களை கும்பிடுங்க. என்னடா சிவன் எவன் அவன்? நான் ஞானாசிரியர், என்ன கும்பிடுறா, என் போட்டோ வைடா, சிவஞானம் பெற்றுவேன். நான் அருட்குருநாதர், என் போட்டோ வைடா, நான் திருமுறை சித்தர். ஒரு கேடி இருக்கான் அரிகரன்ட்டு, அவன் திருமுறை சித்தராயிட்டான். அப்ப திருமுறை சித்தர் சிவாக்கரக தேசிகர். என்னடா திருமுறை சித்தர் இடத்துல போனேன்? திருவாசக சித்தர் ஒருத்தர் இருக்கான். திருவாசகம் பண்ண சித்தராயிட முடியுமான்னு அவன் எத்தனை சைவத்துக்கு எதிராக இவங்க எல்லாம் கலந்துறங்கி பரசமய கோளரியா இருந்தாங்க. திருவாசக சித்தரம். இன்னொருத்தர் வாழும் திருவாத ஊர். இவங்க எல்லாம் அசுரர்கள்.
அந்த திரிபுராசுரர் வந்த ஆணவம் கண்மம் மாயன் பொண்ணு ஆணவம் திமிரு நான் தான் சிவம்னு சொல்றது என்ன புகழுக்கு ஆசைப்படுறது கண்மம் மலம் மாயை பொன் பொருள் அவங்கள தேடி வரப்ப எல்லாத்தையும் அள்ளி ஜோப்ல போட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி ஏழையாட்டம் பாவலா பண்றது இவங்கெல்லாம் திரிபுர அசுரர்கள். சாமி இவங்களை பார்த்தா சிரிச்சாரு. இருந்தாலும் சிரிச்சாவே ஆபத்து. சிரிச்ச உடனே அந்த திரிபுரம் அழிஞ்சு போயிடுச்சு. கை கட்டி நின்னாங்க. சுந்தரர் சொல்றாரு, என்ன மிக அழகான அருமையை திருப்பன்கூர் போறாரு, வரம் கேட்கிறாரு, சாமி கொடுக்கல. ஏய் நீ சரியான ஆள்டா, 2வது கல்யாணம் மட்டும் விட்டுங்கிறாரு. அவர் சொல்றாரு, சாமி மூவையில் செற்ற ஞான்று மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாயிதல் காவலாளர் என்று ஏவி பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கியோர் மானட மகிழே மணிமுழாமுழக்காரல் செய்த தேவதேவ பெருமானே, நீங்க எவ்வளவு அன்பானவர், குற்றம் செய்த உங்களுக்கு அது குணம், அந்த ஆன்மா குணம்னு நினைக்கிறாள் இல்லையா? அந்த 30 பேர் பொழுது 2 பேரை உங்க கோயில் வாசல்ல நிக்க வச்சிட்டீங்க. ஒருத்தனை நீங்க நடனம் ஆடும் பொழுது முழா அம்மையை மகிழ்விக்க நீங்க நடனம் மணிமுழா முழக்க அருள் செஞ்சுட்டீங்க. நான் என்ன சாமி அந்த திரிபுராசுரருடைய பாவம் செஞ்சுட்டேன். ஐயோ, திருப்பன்கூர் தேவாரம் சுந்தர தேவாரம் அவ்வளவு ரசனையா இருக்கும். நமக்காக சுந்தரர் பாடியாது. மூவையில் செற்ற ஞான்று உயர்ந்த மூவரில் இருவரின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று எவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடர் எங்காக மானை நோக்கி ஒரு நட மகிழ மணிமுழா முழக்க பெருமானே உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் என்ன எவ்வளவு டேலண்டான ஒரு அடியார் இல்ல சுந்தரரு. நீ இவங்களுக்கு அறிவு இருக்க, அருளை நான் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது அப்படி. அதனால இந்த திருமுறையெல்லாம் சிந்திச்சா நேரம் போறதே தெரியாது. மணி 9:15 போகுதுன்னு நினைக்கிறேன். 9:12 ஆச்சு. அதனால நம்மளே வாக்கு தவறக்கூடாது. 9 மணினா நிறைவு செஞ்சிடணும். இன்னைக்கு இந்த அசுரர்கள் பற்றி சிந்திச்சதுனால கொஞ்சம், ஏன்னா அது 3 பேரும் மிக பெரும் அவசியங்கள் அந்த திரிபுர அசுரர்கள். அதை ஒரு நாளைக்கு சிந்திப்போங்க. எல்லோருக்கும் எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாசக்கனார் பேரொரு கருணை உண்டாகி எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று மகிழ்வுடன் வாழ உங்கள் எல்லோருக்கும் திருநீற்றை வைத்து நீங்கள் அணிவிக்கும் பொழுது மந்திர சக்தி உண்டாக எல்லாம் அல்ல ஆளவாய் சித்தரை வேண்டி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய் வாழ்க. எல்லாம் நல்லா இருங்க. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. ஐயா, உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அது என்னன்னா முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் நாளா சொல்றது இல்ல. அதுக்காக தான் இந்த அற்புதமான வாழ்த்து ஐயா. எங்க ஆடுரையா சொல்லுவாரு, இல்ல திருநீற்றின் மொழி விளங்க தானே நம்ம இப்ப திருநீர் வச்சிருக்கோம். இல்ல அது ஞானசம்பந்தருடைய வார்த்தைகள் இங்க வருது. அதனால எல்லோரும் இன்புற்றுக்க நினைப்பது வேண்டி வேறொன்றறியேன் பராபர